சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, திமுகவிலிருந்து 10 அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா. இதை பற்றி நம்ம போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்திருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. அது எந்த காரணம், எப்படி, என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பரபரப்பாக போய்கொண்டிருக்கின்ற இந்த 2026 நாடாளுமன்ற தேர்தல், அதாவது இதனை எடுத்து ஒட்டி நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, விஜய் இப்போ ஆட்சிக்கு வருவதாக அவருக்கு மேலே நிறைய கேஸ் இருந்ததாகவும் அதை பற்றியான விவரங்கள் போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திமுகவில் பலரும் தாவேகாவிற்கு சப்போர்ட் செய்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்கள் மீது திமுக ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக விமர்சித்து ராஜினாமா செய்வதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கு. அது என்ன காரணம், எப்படி நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவில் கூசல்கள், அதாவது தொண்டர்கள் ஒரு மாதிரி பேசுவதும், அதாவது எடப்பாடி ரகசியமாக திமுகவில் ஆள் இறப்பதற்கும் வாய்ப்பு இருப்பது ஒரு சாத்தியமாக இருக்கக்கூடும். இதனை ஒட்டி கடந்த 2011, 2016, 2011 அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி போட்டியிட தொகுதிகளின் பகுப்பாய்வும் நடத்தப்பட்டுள்ளது. அதாவது திமுகவிலிருந்தே சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏனென்று பார்த்தால், இதனிடையே திமுகவிலிருந்து 10 அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் அவர் ரகசியமாக பேசக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் செய்தியாளரிடம் சொல்லி கசியப்பட்டதுக்கு காரணம் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு ஃப்ளையாக, அதாவது ஒரு ஸ்பையாக வைத்து கண்டுபிடித்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இதனிடையே நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. என்னென்று பார்த்தால், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக எப்படியாவது ஜெயிச்சு முன்னணியில் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்குது. ஆனால் அதையும் வரவிடாமல் திமுகவிலேயே நிறைய சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டுபிடித்து அது ஒரு பேச்சுவார்த்தையாக நடந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன மாதிரியான சூழல்கள் மாறும். இதனை அடுத்து 2026 சொல்லப்போனால் விஜய் கூட வரலாங்க, அப்புறம் எடப்பாடியும் வரலாம், திமுக ஸ்டாலினும் அவர்களும் வரலாம். இதனிடையே நிறைய சம்பவங்களும் அதிருப்திகளும் நடந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்கு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காலையில் சந்திப்போம்.